ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாடு அரசியல் களத்தில இப்போ ரொம்ப ரொம்ப பெரிய பேச்சாவே இருக்கிறது 2026 சட்டமன்ற தேர்தல் தான். ஆளுங்கட்சியான திமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கைய வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ வந்து கவர் பண்றதுக்காக என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ் மத்தியில இந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா, பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, அவங்களுடைய பல நீண்டகால கோரிக்கைகள்லாம் இதில நிறைவேறுமான்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில திமுக தேர்தல் அறிக்கையில கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ் நலனுக்காக என்னென்ன சலுகை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி செஞ்ச சாதனைகள் என்ன? வாங்க இந்த வீடியோ ரொம்ப தெளிவா டீட்டெயிலா பார்க்கலாம். விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அரசு ஊழியர்களுடைய முக்கியத்துவத்த பத்தி திமுக என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தலாம். ஒரு மாநில நிர்வாகத்தோடைய அடித்தளமே அரசு ஊழியர்களும், ஆசிரியர்களும் தான்ட்டு திமுக பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களோட நலனை காக்கிறதுக்காக தான் கழக அரசோட முக்கியமான நோக்கமே சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் திமுக அரசு ஊழியர்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்ட்டு ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈடிஐ விடுப்பனை ஏர்ன்டு லீவ் ஒப்படைச்சு பணமாக வாங்குற நடைமுறை பார்த்தீங்கன்னா மறுபடியும் திமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்திருக்காங்களாம். ரெண்டாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யாராவது விபத்தில் இறந்துட்டா 1 கோடி ரூபாயும், இயற்கை மரணம் அடைஞ்சா 10 லட்சம் ரூபாயும் ஆயுள் காப்பீடு தொகையாக கொடுத்துருக்காங்க. மூணாவது பணியில் இருக்கும்போதே இறந்து போகிற அரசு ஊழியர்களுடைய குழந்தைகளுக்கும் திருமண உதவித் தொகையாக 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரைக்கும், உயர்கல்விக்காக 10 லட்சம் வரைக்கும் வங்கிகள் மூலமாக நிதி உதவி கொடுக்கப்படுதாம். அதுக்கப்புறம் திருமண முன்பணம் மேரேஜ் அட்வான்ஸ் வெறும் 10,000 இருந்து அதிரடியாக 5 லட்சம் உயர்த்தப்பட்டிருக்கான். வீடு கட்டுவோருக்கான முன்பணம் ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 40 லட்சத்திலிருந்து 50 லட்சமாக உயர்த்தியிருக்காங்களாம். ஓய்வூதிய பணிக்கொடை கிராஜுவேட்டி பார்த்தீங்கன்னா 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக அதிரடியாக உயர்த்தியிருக்காங்களாம். பெண் ஊழியர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாம். அதாவது மகப்பேறு விடுப்பு மேட்டர்னிட்டி லீவ் பார்த்தீங்கன்னா 9 மாதத்துலேருந்து 12 மாதமா, அதாவது முழுசாக 1 வருஷமாக உயர்த்தப்பட்டிருக்கா. 3வது குழந்தை பிறப்புக்கும் இந்த விடுப்பு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கு சிறப்பு ஓய்வூதியம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கான். பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தரமாக ஆசிரியர் பணியிடங்கள் சேர சிறப்பு மதிப்பெண்கள், அதாவது ஸ்பெஷல் மார்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கான். இவ்வளோ பண்ணியிருக்கோன்ட்டு திமுக பார்த்தீங்கன்னா பட்டியலிட்டிருக்காங்க. திமுக இதெல்லாம் வந்து மகுடம் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சுருக்கோன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடந்த 20 வருஷமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ் வந்து வச்சுட்டு இருந்த மிகப்பெரிய கோரிக்கை பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், பழைய ஓய்வூதிய திட்டம் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதற்கு தீர்வு காணும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்துடைய பலன்களை தரக்கூடிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை, தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் நாங்கள் செயல்படுத்தியிருக்கோன்ட்டு திமுக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு என்ன செய்ய போகிறோன்ட்டு ஒரு 6 முக்கியமான வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஓய்வூதியம். ஜனவரி 3, 2026 அன்னைக்கு அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெறக்கூடிய எல்லா அரசு ஊழியர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் அவங்களுடைய ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஓய்வூதிய பலன்களும் கண்டிப்பாக வழங்கப்படணும் உறுதி அளிச்சிருக்காங்க. ரெண்டாவது 8th பே கமிஷன். மத்திய அரசு இப்போ பார்த்தீங்கன்னா நிதியரசர் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் 8th பே கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த குழுவுடைய பரிந்துரைகள் மத்திய அரசு ஏற்றுக்கிட்ட உடனே அது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ்க்கும் செயல்படுத்துவதற்கு ஒரு உரிய குழு அமைக்கப்படும். அந்த புதிய ஊதிய விகிதங்கள்லாம் நியூ பே ஸ்கேல்ஸ்லாம் இவங்களுக்கும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மருத்துவ காப்பீடு உயர்வு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இப்போ கொடுக்குற காப்பீடு தொகை பார்த்தீங்கன்னா 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக அதிரடியாக உயர்த்த போகிறத அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. அரசு துறைகள், வாரியங்கள், நிறுவனங்கள், கூட்டுறவு அமைப்புகள்ன்ட்டு பல்வேறு அரசு அமைப்புகள் இருக்கிற கிட்டத்தட்ட 1.5 லட்சம் காலி பணியிடங்கள்லாம் எந்த காலதாமதமும் இல்லாமல் உடனே நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள், ப்ரமோஷன் கரெக்டான நேரத்தில் கிடைக்க எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படும் உறுதியளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓய்வூதியதாரர்களுக்கான காப்பீடு. ஓய்வூதியதாரர்கள் காப்பீடு திட்டத்தின் கீழே எல்லா அரசு வாரியங்கள், அரசு நிறுவனங்களாக கூட ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த காப்பீடு திட்டத்தோட பலன்கள் முழுசாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் லாஸ்ட்டா இலவசமா முழு உடல் பரிசோதனை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்களுடைய உடல் நலனை பாதுகாக்கிறதுக்காக அவங்களுக்கு 50 வயசு ஆனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு வருஷமும் இலவசமா முழு பரிசோதனை செய்கிற ஒரு சூப்பரான திட்டத்தை புதுசா அறிமுகப்படுத்த போறாங்களாம். ஸோ இவ்வளோதான் மக்களே. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்க முக்கியமான வாக்குறுதிகள் இதுதான். ஓய்வூதியம், எய்த் பே கமிஷன், மருத்துவ காப்பீடு உயர்வு, காலி பணியிடங்கள்ன்ட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட எதிர்பார்ப்புகள்லாம் இந்த அறிக்கையில் முழுசாக பூர்த்தி செஞ்சுருக்கா? குறிப்பாக இந்த பென்ஷன் ஸ்கீம் விஷயமா சொல்லுங்கள். ஏன்னா 2021 தேர்தல் அறிக்கையில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம் சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்து தான் திமுக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய மொத்த ஓட்டு கவர் பண்ணாங்க. ஆனால் அவங்க சொன்னபடி அதை நிறைவேற்றாமல் ஆல்டர்னேட்டிவாக வேற ஒரு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இப்போ கொடுத்துருக்க வாக்குறுதி விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.